குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி விருச்சிகம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள், பெரியம்மா, குழந்தைகள், தாத்தா, தாய்மாமா, குலதெய்வ கோவில் இது சம்பந்தமா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால விருப்பம் போல திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில், வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாமே லாபகரமா இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வரவு செலவு விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் இதுலயும் கவனமா இருக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி ஆதாயங்கள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும். திருமண விசேஷங்கள், 2வது குழந்தையுடைய ஆரோக்கியம் இதுவும் திருப்தியா இருக்கும். கலத்திரத்தினுடைய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு இருக்கிறதுனால உத்தியோகம் விஷயமாவும், கலத்திரத்தினுடைய சொத்துக்கள், மாமியார் வழி ஆதாயங்கள் இதுல எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலுக்கு கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் இருந்தாலும், வேலையாட்கள் மூலமா டென்ஷன் இருந்தாலும் வாரத்தோட 2வது பாதி திருப்தியா இருக்கும். இன்னமும் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு. அதனால நண்பர்கள், மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்களை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும். லாபம் பத்தின சிந்தனைகளும் அதிகமா இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறுமா, நினைச்ச காரியங்கள் வெற்றியாகுமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதிகமா இருக்கும். வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 12, 1, 2, 3ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், கோவில் கும்பாபிஷேக விசேஷங்கள் இதுல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பா, பரம்பரை சொத்துக்கள், கௌரவம் இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். இளைய சகோதரம், மாமனார், சித்தப்பா இவங்கனாலையும் நல்ல ஆதாயம் இருக்கும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும். அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாத்திலுமே சின்ன சின்ன தடங்கல்கள், தாமதங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.